எப்படியும் ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் எங்கே பார்த்தாலும் கூட்டம், மழை குளிர். அந்த ஏரியாவில் வந்து மழை குளிர் காற்று இப்படி பேசுது, நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பெரியவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நம்ம இளவுக்கு போயிட்டு வந்தோமல்ல, ஆமாம் சொல்லுமா. இப்போ இளவுக்கு போயிட்டு வந்தோமல்ல அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம எப்படி சிரமப்பட்டோம் வயசானவங்க. இளவுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஐயா வந்து எப்படின்னா ஒரு 75 வயசு இருக்குமில்ல அவருக்கு. 75 வயசு தான். 75 வயசு இருக்குமில்ல, 75 வயசு தான். அவர் வந்து இளவுக்கு போயிட்டு வந்தாருன்னா ஒரு 6 மணிக்கு வந்திருக்காங்க. காலையில் போனவங்க 6 மணிக்கு தான் வந்து சேர்ந்துருக்காங்க. அதுக்கு மேலே குளிச்சிருப்பாங்க. குளிக்கிறது நம்ம இளவுக்கு போகிறது தவிக்க முடியாத ஒரு விஷயந்தான். நமக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு யார் கண்டாங்க? ஏன்னா குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அப்புறம் வந்து அந்த நம்ம போயிட்டு வந்து இந்த ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியாவுக்கு போனாலும் அந்த கிளைமேட் மாறுது, நம்மளுக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் அந்த ஐயாவுக்கு அந்த மாதிரி ஆகிருக்க மாட்டிருக்குது. அப்புறம் வந்து 2 நாள் வந்து வயிற்றால போயிருக்கு. அதான் போக வேணாலும் சாப்பிட்ருப்பாங்க. இங்கே போன இடத்துல ஏதோ கிடச்சது சாப்பிட்ருப்பாங்க. இங்கே இன்னும் சாப்பிடலையாம எல்லா வீட்லேயும் வெளியே ஏதோ ஹோட்டல் வீட்டில் வந்து சாப்பிட்ருப்பாங்க. பசிக்குதுன்னு சாப்பிடாமையே இருப்பாங்க. சாப்பிட்ருக்காங்க. இவருக்கு ஏற்கனவே சுகர் வேறு இருக்குது. சுகர் மாத்திரையை சாப்பிடவும் கூட இல்லைங்கிறாங்க. லோ சுகராக ஹை சுகராக எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல என்னென்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் ஏதோ பண்ணி கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் போட்டு மறுபடியும் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு ஹை சுகர் பண்ணுறதுக்கு. என்னமோ எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் இவர் டெய்லி இந்த காலையில் வந்து என்ன அந்த இஞ்சி சாரெல்லாம் குடிப்பாராமா. வாக்கிங் நல்லா தான் போயிட்டு நல்லா தான் 75 வயசுனா 65 வயசு மாதிரி தான் இருப்பார். ஆள் நல்லா சூப்பரான நல்லா இருப்பாருங்க. வயசான ஆளுன்னே சொல்ல முடியாது. சுகர் இருந்ததுனால கொஞ்சம் லீனாக இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் நல்லா இருப்பார். இப்போ வந்து சொல்லுங்கள். இப்போ அவருக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. போயிட்டு வந்து கொஞ்சம் காய்ச்சல் வந்திருக்குது. 2 நாள் வகுத்தால் போயிருக்குது. வகுத்தால் போகிறது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வகுத்தால் நிற்கிறதுக்காக இவங்களே போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்டாங்க. இது தப்பு. சாப்பிட்டோன்னே வகுத்தால் போயிருக்கு. ரொம்ப அதிகமாக போகாட்டி என்ன பண்ணியிருக்கேன், திருப்பி இவங்க வயிறு கட்டுறதுக்கு மருந்து மாத்திரையை சாப்பிட்டு போனதுக்கு மாத்திரை சாப்பிட்டாங்க. அப்புறம் வயிறு கட்டிடுச்சு. ஒரு நாளில் வயிறு கட்டிடுச்சு. மறுநாள் வயிறு போகலன்னு சொல்லுன்னு சரி அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடலாம். அவரே சாப்பிட்டாரு. மாத்திரை சாப்பிட்டோன்னே வயிறு நல்லா கட்டிடுச்சு. வயிறு கட்டினோடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாட்டு வைத்தியத்தில் இஞ்சி சாறு கொடுத்துருக்காங்க. நாட்டு வைத்தியத்தில் அவங்க எப்பவும் குடிக்கிறது தானாமா. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், எப்பவும் குடிக்கிறது தானாமா இஞ்சி சாறு. டெய்லியும் குடிக்க அளவு தான் அதுக்குமா. டெய்லியும் அதை குடிக்கலான்னா அதில் வயிற்றுல ஏதாவது புண்ணு அல்சராட்டு இருந்துருக்க மாட்டேன். அல்சராட்டு இருந்திருக்குது. வயிறு வேறு வீங்கிடுச்சு. வயிறு கட்டினதுனால வயிறு வீங்கிடுச்சு. வீங்கணுன்னே ஆச்சு மூச்சு விடுறதுக்கு சங்கடப்பட்டுருக்காரு. மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. சரி டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு டவுனுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. ஆமாம், ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம் டக்குன்னு. அது இல்லாமல் என்ன பண்ணாங்க, சுய வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு போய் இப்படி ஒரு சிக்கல் வரத்தான் செய்யும். கண்டதை வாங்கி நினச்சவங்க அதை சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. நித்திய கல்யாணி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் என்னமோ அந்த மஞ்சள் தலையாட்டம் என்னமோ இருக்குது, அதை சொல்லியிருக்கிறாங்க. எதை சொல்கிறாங்களோ அதையெல்லாம் போட்டு அவங்க சொல்கிறது அளவு கரெக்டு தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்க, அது பூரா இப்போ 5 பூவுக்கு நித்திய கல்யாணியில் வந்து 5 பூவுக்கு ஒரு 10 பூ 20 பூ போட்டால் ஒட்டுக்கா சுகர் இறங்கிருமல்ல அப்படின்னு போட்டு சாப்பிட்ருக்குறாரு. அப்புறம் லோ சுகர் ஆகி போச்சு. ஆமாம். அப்புறம் லோ சுகர் ஆனு என்ன பண்ணுறாங்க, இப்போ ஹை பண்ணணும் திருப்பி சர்க்கரை தண்ணியில் கலக்கி கொடுக்குறாங்க. தண்ணியில் கலக்கி எல்லாம் சேர்ந்து வகுத்துக்குள்ள போய் மாட்டிடுச்சு. சரி டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லி புறப்படலான்னு சொல்லி பேண்ட் எடுத்து மாட்டிருக்காரு. அப்படியே ஒரு பேண்ட் மாட்ட அப்படியே கீழே வந்து அப்படியே தள்ளி விட்டு விழுந்துட்டாரு. அந்த நேரம் பார்த்து விழுந்த நேரத்தில் அந்த அம்மா பாத்ரூம் போயிருப்பாங்களா, வர்றதுக்குள்ள ஒரு நிமிஷம் இருங்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடுச்சு. வந்து பார்த்தா அவ்வளோதான் உயிர் கஷ்டமா இருக்குதுல்ல. இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த ஐயனுக்கு எப்போவுமே யாராக இருந்தாலும் சரி ஒரு காய்ச்சல் வருதா ஒரு மாத்திரை வேணால் சாப்பிடலாம், ஒரு தப்பு இல்லை. அது சரியாகலைன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடும். அந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது. இப்பெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது மாத்திரை. ஒரு மாத்திரை சாப்பிட்டுமே 2 மாத்திரை அதுக்கு மேலே சாப்பிட்டது இல்லை. அதனால எவ்வளோ சிரமம். முத நாள் தான் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்து மகன் வந்துட்டு போயிருக்கா. மகன் தூரம் கூட போய் சேரல. அதுக்குள்ள இந்த தகவல் போனா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. வேற விசேஷத்துக்கு வந்தவங்க இவங்கள நல்லா பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா கூட்டிட்டும் போறேன்னு சொன்னாங்களாமா. இவர் என்ன இந்த ஐயா எனக்கு நான் காலையில நான் தூங்கி வச்சா நல்லா இது வேண்டியதில்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க.
எப்படி பார்த்தீங்களா ஒரு நேரம் பாருங்க அவங்க போய் அவங்க போய் ஊரு கூட சேரல அதுக்குள்ளே இப்போ அப்படியே அவங்க அங்கேருந்து வந்து அப்படியே போனவங்க அதே இதில் அப்படியே வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாம் கூட்டிட்டு எத்தனை சிரமத்தையில் ஆனால் இவருக்கு நல்ல பெரும்பாலும் சுய வைத்தியம் பண்ணுறது நல்ல சாவுதான். சுய என்னது சுய வைத்தியம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்றது ஆகாது. டாக்டர் எழுதி கொடுத்து அதை அவங்க செக் பண்ணி கொடுத்து அப்புறம் வந்து சாப்பிடணும். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி வர்ற சான்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷமெல்லாம் இருப்பார். ஏன்னா பேத்தியெல்லாம் வந்து நல்லா டாக்டருக்கு படிச்சுட்ருக்குறாங்க, பையன் இன்ஜினியருக்கு படிச்சுட்ருக்கா. அந்த மாதிரி வரலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி சிரமம் தான் தானே. இதனால் சுய வைத்தியம் பண்ணுறதை விட்டுருவோம். அதான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம். பாவம் நல்லா இது அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டார். நம்மளுக்கு சங்கடமாக இருக்குதல்ல, அதைத்தான் நான் இந்நேரம் பேசிகிட்ருக்கேன். அவ்வளோதான்.